போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஊரு திருவிழாவை சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க. நடத்திடுவோம். அதுக்கு அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா வசதி பண்ண சொல்லலாம். திருவிழா களைகட்டிடும். எந்த வசந்த கோக்கிலம்? அதான் நம்ம தாசி அபரஞ்சி படத்துல ஆழ்த்து கொடுத்தவங்க. முந்தானத்து தான் நம்ம ஊர் டூரிங் சினிமாவில பார்த்தேன். அவங்க ஆழ்த்த பார்த்து அப்படியே அசந்துட்டேன். அரே அல்லா, தாசி அபரஞ்சி படம் வெளிவந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா அதுல நடிக்கிறப்போ 33 வயசு. ஆக இப்ப 63 வயசு பல்லே இருக்காது. பொக்கவாய் கேள்வியை கொண்டு வந்து மேடையில வெத்தலை பாக்க உரல்ல போட்டு இடிக்க சொல்றீங்களா? உண்மை பண்ணையார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னால ஹரிச்சந்திரா நாடகத்துல சக்குபோய்னு ஒருத்தி நடிச்சா. அவளை கொண்டு வந்து இந்த மேடையில நிறுத்தினா ரவா லட்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உருண்டியாவா இருப்பா? லட்ட பல பேரு உதுக்கே தின்னுட்டு இருப்பாங்க. யாருடா இந்த உருப்படி? நம்ம வேட்டக்காரன் நாகசாமி இருக்கானே, அவன் மக தாய் செத்துட்டான். எல்லாம் நடக்கிறான். பெரிய மனுஷன் கூட நோட்டீஸ் வைக்கல. நான் போகாதது எப்பேற்பட்ட தப்புன்னு இப்பத்தாண்டா புரியுது. வருத்தமே படாதீங்க. அப்ப போயிருந்தா கூட இப்பதாங்க உபயோகமா இருக்கும். நாகசாமி சுட்டு தர்ற புறாவை சூப்பு வச்சு குடிச்சிட்டு அவன் பெத்த பொண்ணோட சந்தோஷமா இருந்தா ஜென்மமே சாபல்யமாயிடும். ஐயா அவசரமா பச்சை புறா வேணும்னு கேட்டீங்களா? 3 தாங்க கிடைக்கும். அதை விடு நாகசாமி. இப்ப எனக்கு திடீர்னு குட்டி மேல ஆசை வந்துருச்சு. அத உடனே கொண்டு வந்து என் மடியில வச்சு கொஞ்சணும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த குட்டியை சொல்றீங்க? புலிக்குட்டியடா. சொல்லுங்க நாகசாமி, காட்டுல ஒரு புலி குட்டி போட்டிருக்கு. தாய் புலி செத்து போச்சு. ஆண் புலி தான் பாதுகாப்பு. அத வேட்டையாடணும். நாளைக்கு ஐயா புலிக்குட்டியோட விளையாடணும். ஆண் புலிய பாடம் பண்ணி செவத்துல மாட்டணும். நீங்க என்னங்க ஐயாவே பெரிய வேட்டைக்காரராச்சே. நான் வெறும் புறா வேட்டைக்காரன் தானே. உண்மைதான் நாகசாமி. ஆப்பிள் வெட்டுறப்போ காயம் பட்டுடுச்சு. இந்த விரல மடக்கி சுட முடியல. கூட நான் வரேன். குறி பார்த்து நீ சுடு. ஆகட்டுங்க. நான் நினைச்சபடியெல்லாம் நடந்துட்டா உன் பொண்ண நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றேன். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எனக்கு நீங்க தானே. அந்த நம்பிக்கை இருந்தா சரி. நீ போய் வேட்டைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய். சரிங்க. டேய், அதுக்கு மேல நாங்க பாத்துறோம். புலி இங்க எங்கேயோ தான் நடமாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? இந்த துப்பாக்கி இறங்கி போய் தேடிப்பா. கண்ணுல பட்டா சுட்டுரு. அண்ணே, புலி சுடு சுடு. அண்ணே, குண்டு வெடிக்கல. இருந்தா தானே வெடிக்கும். இனிமே ஓம் பொண்ண நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா சாவு. சுந்தரி, களே, ஊரே திரண்டு திருவிழாக்கு போகுது. நீங்க மட்டும் இங்க இருந்தா என்ன அர்த்தம்? பாப்பா, மனசுக்கு நிம்மதி இருக்கிறவங்களுக்கு தான் தேரும் திருவிழாவும். அதான் எனக்கு இல்லையே. இல்ல, வெளியே போனாதானே கிடைக்கும். சரி, உனக்காக வரேன். இப்படியே வா. திருவிழாவை நான் தான் பார்க்க போறேன். திருவிழாவை என்ன பார்க்க போகுது? சும்மா வாப்பா. செண்பகம், தயாரா வந்துட்டேங்க. என்ன இப்படியா வரப்போற? திருவிழாவை நான் தான் பார்க்க போறேன். திருவிழா என்ன பார்க்க போறது இல்ல. வாங்க போல. இந்த கிண்டல் குசும்பெல்லாம் உங்க பொம்பளை ஜாதிக்கு மட்டும் கை வந்த கலையா இருக்கு. அது எப்படி? புரிஞ்சு நடந்துக்கிற ஆம்பளையா இருந்தா நேரடியாவே புரிய வைக்கலாம். உங்க மாதிரி ஆம்பளைங்களுக்கு குத்தி காட்டித்தானே புரிய வைக்கணும். இப்ப நான் என்னத்த புரிஞ்சுக்கல? புருஷன்காரன் நீங்க இந்த மாதிரி வந்தா பொண்டாட்டி புது துணி கட்டிக்குவாளா? ஓ, அப்படி வேற இருக்கா? ஊரு நடைமுறையே அதாங்க. 4 சுவத்துக்குள்ள கந்தல கட்டிக்கிட்டாலும் 4 பேருக்கு முன்னாடி பட்டும் பகட்டுமா தான் போகணும்.
இது பொண்டாட்டி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்ல, புருஷனை பெருமைப்படுத்துறதுக்காக. புரியுதுமா. இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? பெட்டியில புது துணி இருக்கு, போய் போட்டு வாங்க. நீ எப்படி வர போற? பொண்டாட்டி எப்படி வச்சிருக்காரு பாத்தியான்னு ஊர்ல உள்ள பொம்பளைங்க மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி வர போறேன். வெற்றி எனக்கு தான் வெற்றி. உனக்கு வெற்றினா எனக்கும் வெற்றி தான். போலாமா? உண்மையிலே எனக்கு தான் வெற்றி. உங்க 2 பேரையும் மணமக்கள் குலத்துல வர வச்சிருக்கனே, அது எனக்கு வெற்றி இல்லையா? நிஜமா சொல்றேன். உங்க 2 பேரையும் இந்த குளத்துல பாக்குறப்போ செண்பக மாதிரி தங்கச்சி, உன்ன மாதிரி மச்சானி இல்லைன்னு ஏக்கம் தட்டுது காளி. நீ ஏங்குற அளவுக்கா நாங்க இருக்கோம்? கொஞ்சம் முன்னால சொன்னீங்களே, திருவிழாவை நாங்க பார்க்க போறோம், திருவிழாவா எங்களை பார்க்க போகுதுன்னு. இப்படியே போனீங்கன்னா திருவிழாவே உங்களை தான் பார்க்கும். அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். பொருத்த உருவத்திற்கு சந்தோஷம். சரி சரி, வாங்க போலாம். ஏதாவது தனியா பேச போறோமா? அதுக்குத்தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் கேட்க போறத மறுக்காம செய்வது. வாக்கு கொடுக்குறேன், கேளு. செண்பகத்துக்கு கடைசனா இருந்து அவளை காப்பாற்றணும். முடியுமா? களி. ஆமா முத்து, நான் நாளைக்கே அந்த சின்னதுரையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா செண்பகம் அனாதை ஆயிடும். அந்த சின்னதுரையோட விடுதலை நான் நெருங்க நெருங்க வேதனை என்னை வாட்டிக்கிட்டே இருக்கு. நீ சம்மதம் சொன்னா நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். என்ன சொல்ற நீ? கட்டின மனைவி அனாதையா விட்டுட்டு ஜெயிலுக்கு போறமேனு நெஞ்சு உறுத்தி இருக்கும். அதை நிறுத்தறதுக்காக உங்க நண்பர் அண்ணன் ஆக்கிட்டீங்க. இப்ப சொல்றேங்க, அவர் என்ன தங்கச்சின்னு கூப்பிடலே தவிர என்னைக்குமே நான் அவர் அண்ணனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஆனா? ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு 1000 சொந்தங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவ பெத்த குழந்தைக்கு ஈடாகாதுங்க. கேள்விப்பட்டதுல கழுத்து புருஷன் சோறு போடாட்டாலும் வயிற்று புருஷன் கஞ்சி ஊத்துவான்னு. அப்படி ஒண்ணு என் வயிற்றுல உண்டாயிருந்தா கூட அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க. என் புள்ள கொலகார மகன் ஒரு பட்டத்தை சுமந்துக்க நான் விரும்பல. அவரை தடுத்து நிறுத்த என்னால முடிஞ்ச கடைசி முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். பலந்தா இல்ல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்குமா? என்ன? நான் யாருங்கிறத காளிகிட்ட சொல்லி அவன் கையாட நான் செத்துட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். நானே செய்துகிட்ட தற்கொலைன்னு என் கையாலே லெட்டர் எழுதி வச்சிடுறேன். தண்டனையிலிருந்து அதை அவனை காப்பாத்து. எனக்காக யாரும் சாக வேண்டாம். நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த நிமிஷமே நான் சாகிறதுன்னு தீர்மானிச்சேன். என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல. நானும் கொஞ்சம் சந்தோஷம். பல தடவை சந்திச்சிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் ஏற்படாத ஒரு துடிப்பும் வேகமும் இப்ப ஏற்பட்டிருக்கு. காரணம் நீங்கதான். நானா? ஆமாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு நிச்சயமா உங்களால எங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் என் உள் மனசு சொல்லுது. லதா, உங்க அப்பா விடுவிக்கிறது மூலம் ஒரு நல்ல குடும்பத்துக்கு உதவி செஞ்ச மனைநர்வு மட்டுமல்ல, நீ சொன்ன மாதிரி பண்ணையார் குற்றவாளியா இருந்தா அவனை அடையாளம் காட்ட பெருமை எனக்கு வரும். அது நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வேதனையும் பட்டுட்டு இருக்கேன். ஏன்? அதுக்கப்புறம் எங்க நாம சந்திக்க முடியாம போயிடுமோன்னுதான். ஓ வாழ்க்கை ஒரு விடுகதனா, என் வாழ்க்கை ஒரு மர்மக்கதனை தான். அது எப்படி முடியும், எங்க முடியும்னு எனக்கே புரியல. அதனாலதான் என் மனசுல வீணான கற்பனைகளை வளர்த்துக்க நான் விரும்பல. அது எப்படி முடிஞ்சாலும் சரி, உங்களோடதான் என் வாழ்க்கைய முடியணும். அத மறந்துடாதீங்க.
சத்தம் கேட்டா காட்டு மிருகங்க கிட்ட வராது. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க பயம்? சந்தனக்கட்டையெல்லாம் லாரியில லோட் பண்ணியாச்சு. நீங்க கேட்ட யானை தந்து இப்போ நீங்க புறப்படலாம். புறப்படுறோம். ஆனா வழியில இந்த காட்டுல பேய் இருக்கிற வரைக்கும் ஒரு எறும்பு இங்க நடமாடாது. டேய் சொல்லுடா. ஆமா, இது நாங்க அனுப்புற போய் நாட்டுல காரியாரிங்க நம்ம செய்யற தொழிலுக்கு இடைஞ்சலாக்க கூடாதுன்னு எங்க ஐயா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்க ரொம்ப புத்திசாலி பண்ணியாரு. இல்லன்னா இந்த தொழில போட்டி இல்லாம போலீஸ்லயும் சிக்காம காலத்துல ஆலோசனை அவசரம். இவங்களை காட்டு எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ஆகட்டுங்க. ரொம்ப நன்றி பண்ணையார். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு லதா. அவனை இந்த கடத்தல் தொழிலுக்கு உன்னையும் உங்க அப்பாவையும் கருவியா பயன்படுத்திருக்கான் பண்ண. நாளைக்கு அதுக்கு முடிவு கட்டு.